இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி கிளாஸோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூனிட் 1 எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸில் we have seen the maximum power transfer theorem. ஸோ maximum power transfer theorem என்ன ஸ்டேட் பண்ணுது அப்படின்னா, maximum power is delivered from a source to load and the load resistance is equal to source resistance range. அதாவது இப்போ இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு RS, load resistance RL. So இப்போ வந்து எப்போ நமக்கு maximum power transfer ஆகும்னா when RS is equal to RL அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? So maximum power transfer theorem we can apply the Thevenin's theorem. That is, we can reduce a network, given network into a Thevenin's equivalent circuit மாத்திக்கலாம். This VTH RTH மாத்திக்கலாம். So இந்த மாதிரி நம்ம மாத்தி எழுதுறப்ப நமக்கு maximum power delivered என்னவா இருக்கும்னா VTH square divided by 4RL is equal to VTH square divided by 4RTH. That is, RL உம் RTH உம் equal ஆ இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏசி சர்க்யூட்ஸில் இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏசி சர்க்யூட்ஸில் மேக்ஸிமம் பவர் அப்படிங்கிறது எப்போ சோர்ஸ் இந்த லோடுக்கு அப்படின்னா, லோடு இம்பிடன்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இட் இஸ் கான்ஜுகேட் வித் சோர்ஸ் இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டதாலும் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.